அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய மனிதர்களுக்காக வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமையில 2 நாள் இந்த வீடியோ யூடியூப்ல டெலிகாஸ்ட் ஆகுது. யூடியூப்ல போடக்கூடிய இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்காவது இந்த வீடியோ குறித்து கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பழமொழி காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப கூட நம்ம அந்த பழமொழியை சொல்லுவோம், குழந்தைங்க கிட்ட சொல்லுவோம். 5இல் வளையாதது 50இல் வளையாது. 5 வயசுல ஒரு மனுஷனால ஒரு விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னா அவனால போக அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மனித மூளையே 5 வயசுக்குள்ளதான் டியூன் அப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இதுதான் நம்ம பழமொழியா சொல்றோம். ஆனா இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சி எங்க நடக்குது அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு பேராசிரியர் அந்த ஆராய்ச்சியை பண்றார். அவருடைய பேர் கேரல் ட்விக் அப்படின்றது அவருடைய பேர். இந்த ஆராய்ச்சியுடைய முடிவுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மனித மூளை அதில் இருக்கக்கூடிய நியூரான்கள் எல்லாமே அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கு அப்படின்றாரு. எந்த முறையில அப்டேட் ஆகுதுன்னா மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மற்றும் மனிதர்களுடைய எண்ணங்கள் இதை பொறுத்து மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய நியூரான் செல்கள் புதுதான இணைப்புகளை உருவாக்கிட்டே இருக்கு. அதால மனித மூளை அப்டேட் ஆகிட்டே இருக்கு. 5 வயசுல மட்டும் இல்ல, எல்லா வயசுலயும் எல்லாராலையும் கத்துக்க முடியும் அப்படின்றார். அப்படி கத்துக்கணும் அப்படின்னா மனிதர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான விஷயமா அவர் 2 கேட்டகரியா பிரிச்சு சொல்றார். எந்த விதமான மனிதர்களால் கத்துக்க முடியும், எந்த விதமான மனிதர்களால் கத்துக்க முடியாது. அதாவது நியூரான் செல் டெவலப்மெண்ட் யாருக்கு நடக்கும், யாருக்கு நடக்காதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம பர்டிகுலரா இங்க எல்லாருமே சேல்ஸ்ல சார்ந்து இருக்கும். ஏதோ ஒரு சேல்ஸ் ஃபீல்ட்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அப்படி சேல்ஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய மனிதர்கள்ல கண்டிப்பாக அந்த மனிதர்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். அதாவது அவர் பிரிக்கக்கூடிய வகை 2 வகை. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா growth மைண்ட் செட், இன்னொன்று ஃபிக்ஸட் மைண்ட் செட். இந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னால இதுதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்கிறது ஃபிக்ஸட் மைண்ட் செட். growth மைண்ட் செட் என்ன அப்படின்னா என்னால எல்லா விஷயத்தையும் டெவலப் பண்ண முடியும், கத்துக்க முடியும் அப்படின்றது growth மைண்ட் செட். இதை வச்சு அவர் சேல்ஸ் பீப்புளுக்கு ஒரு 4 கேள்வி கேட்கிறார். இந்த 4 கேள்வியில நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இதுல நான் சொல்ற கேள்விகளை எல்லாருமே ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட், என்னுடைய சேல்ஸ் டேலண்ட் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத பொறுத்தது. அதை என்னால மாத்திக்கவே முடியாது அப்படின்றது ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடிய கருத்து. 2வது கருத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் என்னுடைய சேல்ஸ் டேலண்ட்டுக்காக நிறைய விஷயங்களை கத்துப்பேன். ஆனா என்னால போயிட்டு மற்ற மனிதர்களை கஸ்டமர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2வதா ஒரு விஷயத்த சொல்றாரு. 3வதா ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் சேல்ஸ்ல பெரிய ஆள், ரொம்ப மிகப்பெரிய ஜாம்பவான். ஆனா என்னால புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு என்னால சேல்ஸ்ல மேம்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3வதா சொல்றாரு. 4வது ஒரு கேட்டகரியை சொல்றாரு. நான் பிறக்கிறப்பவே ஆள பிறந்த ஒரு மனிதனாக பிறந்திருக்கேன். அதே மாதிரி சேல்ஸ்ல எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும். இருந்தாலும் நான் சேல்ஸை இன்னும் விரும்பி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதுல நான் க்ரோ ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த 4 கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன 2 கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருப்பது ஃபிக்ஸட் மைண்ட் செட். கடைசியா சொன்ன 2 கேள்வியில இருந்தீங்க, 3வது கேள்வியில 4வது கேள்வியில இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருப்பது growth மைண்ட் செட். சேல்ஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க. சேல்ஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் growth மைண்ட் செட்ல இருந்தா மட்டும்தான் அவங்களால லிஃப்டே ஆக முடியும். ஏன்னா growth மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் சேல்ஸ்ல ஜெயிக்கிறாங்க, ஜொலிக்கிறாங்க. அவங்களுக்கும் பிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரே வித்தியாசம் தான். சேல்ஸ் அதாவது சேல்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கஸ்டமரை போய் மீட் பண்றீங்க, கஸ்டமர் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னா பிக்ஸட் மைண்ட் செட் இருக்கிறவங்க அதை தோல்வியா பார்ப்பாங்க. ஓகேங்களா? இதே growth மைண்ட் செட்ல இருக்கிறவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸா பார்ப்பாங்க. இதுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. இந்த மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால எல்லா விஷயத்தையுமே கத்துக்க முடியும். சார் இல்ல சார், நீங்க சொன்ன அந்த 4 கொஸ்டின்ல முதல் 2 கொஸ்டின்ல நான் பிக்ஸட் மைண்ட் செட்ல தான் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன், நீங்களும் மாற முடியும்.
எப்படி மாற முடியும் அப்படின்னா வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய நிறைய ட்ரைனிங்ஸ்லாம் இருக்கு. அந்த ட்ரைனிங்லாம் வந்து பாருங்க. பாம்பு வந்து சட்டையை உரிச்சிட்டு வேற ஒரு ஆடையை வந்து போட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி நீங்களும் உங்களுடைய மனநிலையை பிக்சட் மைண்ட் செட்ல இருந்து growth மைண்ட் செட்டுக்கு மாத்திக்கங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு மிகச்சிறந்த சேல்ஸ்மேனா வந்து வர முடியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.